Thank you. Welcome back to Dabur Herbal Glow Toothpaste and Hamam Varangum Big Boss Season 4. Aham TV வழியே அகத்திற்குள். ஹலோ சார். வணக்கம். உட்காருங்க ப்ளீஸ். Sit down. ஹரி. எல்லாரும் மனசுல இருந்து அதை நேரடியா பேசுறத பார்க்க முடிஞ்சது சார். அவங்கவுங்க யாரை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன கருத்துக்களை சொல்றாங்க. இப்போ நமக்கு சொல்ற காரணம் கூட உள்ள தெரியாம போகும் வாய்ப்பு இருக்கு. பட் இங்கே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா இருந்ததுன்னா நம்ம ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருந்தது. ரைட். பாலாஜி. ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் நாமினேட் ஆகல, நல்லா இருந்தது. ரொம்ப ஓப்பனாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா போச்சு. ஓகே சார், நல்லா இருந்துச்சு சார். எல்லாரோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. ஆனால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னா எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை. பட் அவங்களோட ஒப்பீனியன். ஸோ அதனால் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் ரெஸ்பெக்ட் பண்ணி பெருசாக எதுவும் இஷ்யூஸ் இல்லாமல் ப்ராப்பராக போச்சுன்னு எனக்கு தோணுச்சு சார். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கூட உள்ள பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஒரு லைனில் தான் நாமினேட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே டைரெக்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுனால அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். அண்ட் நான் கேப்டனாக இருந்ததுனால என் பேர் வரல, இல்லாட்டி எனக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. ஓகே, நல்லா இருந்தது சார். உங்களுடைய யூகங்கள் பிக் பாஸையும் முந்திக் கொண்டு நீங்களே வாயசச்சு காமிச்சிட்டீங்க அவர் சொல்றதுக்கு முன்னாடி. ஆமா சார், நான் எதிர்பார்த்தேன் சார். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சே. ரொம்ப விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எதிர்பாராததையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்கள். ரைட். அர்ச்சனா, என்னமோ ஒரு சின்ன ஒரு கொக்கி இருந்தது ஆஜித் மாதிரி நீங்க பேசும்போதும். இல்ல சார், அதாவது ஒரே ஒரு விஷயம் நாங்க காமனா ஹவுஸ்மேட்ஸ் டிசைட் பண்ணது, நாமினேஷன் வைக்கும்போது ஆர்கியூ பண்ணக்கூடாது, ப்ளீஸ் டோன்ட் ஆர்கியூ அப்படிங்கறது. பட் நீங்க ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கண்டுபிடிச்சீங்களே கார்டன் ஏரியால சோமு கூட பேசிட்டு இருக்கும்போது. நம்பர் கேமா சார்? ஓகே ஓகே. இல்ல சார், அதான் நான் லாஸ்ட் வீக்கே உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் சார். ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த குரூப்னு சொல்லப்பட்ட அந்த 6 பேரா இருக்கட்டும், இப்போ குட்டியா இருக்கிற குரூப் 4 பேரா இருக்கட்டும், இதுல வந்து நாங்க நம்பர் கேம் விளையாடினதே கிடையாது. பட் லாஸ்ட் வீக் என்னவோ ஒரு நம்பர் கேம் இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்தது. அண்ட் ஐ திங்க் ரியோ ஆல்சோ ஹேட் அ சாட் வித் அஜித். பட் அது வந்து நேத்திக்கு நைட்டு தான் எங்களுக்கு தெரியும் தட் ரியோக்கும் அஜித்க்கும் ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. இதுதான் நம்பர் கேம்னு சொன்னாங்களோன்ற புரிதல் எங்களுக்கு அப்பதான் வந்தது. ஓ, இப்படி கூட இருந்திருக்குமோ, இப்படிதான் நம்மள நினைச்சிருக்காங்களோ. பேர் சொல்லி நீங்க சொன்னீங்க இது இது அது அது பேரிங். இல்ல, எனக்கு பாலா, சிவானி அண்ட் அஜித் நாமினேட் பண்ணாங்க சார். 3 பேருமே ஒரே காரணத்துக்காக தான் நாமினேட் பண்ணாங்க. நீங்க தானே நாமினேட் பண்ணீங்க? நான் நாமினேட் பண்ணேன். பட் ரீசன்ஸ் ஒன்றா இருந்துச்சு. ரீசன் வந்து பாலாக்கும் சிவானிக்கும் சேம் ரீசனா இருந்தது. அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது ஆடியன்ஸை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். பட் நானே அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்ட்டு. நான் பாலாஜி கிட்ட சொன்னது லக்ஸுரி பட்ஜெட்ல அவர் என்ன கேள்வி கேட்டு சொன்னதுக்காக. சிவானி வந்து நீங்க இன்ஃபேக்ட் என்ன திட்னிங்க அன்னைக்கு மைக் கைட்டிட்டு ஏன் போனீங்கன்ட்டு. நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா இருந்தா சிவானிக்கும் மைக் போட்டே பேசியிருப்பேன் அவங்க டவுனா இருக்கும்போது. பட் நான் அதை போய் அதை சஜஸ்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி சிவானி பாலா 2 பேரும் என் பேரை சொல்லும் போதுதான் அப்போ இது கூட நம்பர் கேம் நம்ம நினைச்சுக்கலாம்லடா அப்படின்றதான் சொன்னேன். இந்த நம்பர் கேம் நீங்க மட்டும்தான் விளையாடுறீங்கன்னு நினைக்காதீங்க. அங்கேயும் அவங்க இதை பார்த்து இந்த நம்பர் கேம் விளையாட ஆரம்பிச்சா உங்களுடைய தனி பலம் சற்றே நெகிழ்ந்து போயிடும். ஏன்னா நாங்க விளையாடல சார், அது 200% கான்ஃபிடென்ட்டா நாங்க சொல்லுவோம் சார். இந்த 3 பேரை தவிர வேற யாராவது பேர் சொன்னீங்களா? சரி, சத்தியமா ஞாபகம் இல்லை சார். நாங்க அப்படியே அதை பேசிட்டு இருந்தோமே தவிர்த்து இது நம்பர் கேமா அப்போ அந்த அளவுக்கு இப்போ எங்க கால்குலேட்டடா ஒரு ஃபியூ வீக்ஸா நாங்க கேட்டுட்டே இருந்த அந்த நம்பர் கேம் அப்படின்ற வேர்டு அப்படியே யூஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இல்லை சார். ரொம்ப கேஷுவலா கார்டன்ல பேசுறதுல ரொம்ப கேஷுவலா பேசுற விஷயங்களா தான் இருக்கும். சரி, இந்த குற்றச்சாட்டுக்கு இதுக்கு எதிர் அணி என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம். எதிர் அணிலாம் கிடையாது சார், எங்கள் குடும்பத்தின் அந்த அணி. ஓகே, வி கால் இட் நபர்கள்னு சொல்லணும். அந்த நம்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். ஆக்சுவலி எனக்கு தோணுன என்ன பாயிண்டோ அதுதான் நான் சொல்லி நாமினேட் பண்ணேன். இன்ஃபேக்ட் வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஒரு விஷயம் தோணுச்சு. அதை தான் நான் நாமினேஷன்ல சொன்னேன். இது நம்பர் கேமோ பேசி வச்சுட்டு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாயிண்டோ கிடையாது. யதார்த்தமா அப்படியே வந்தது, அப்படியே வர்றதுதான் இல்லையா? ஓகே. கூட இருக்கவங்க கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போமாட்டீங்க, நம்புங்க எல்லாம் சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு கூட இல்லாதவங்க கிட்ட வந்து உங்களை பார்த்தா எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்றது வந்து இன்னொருத்தவங்க கான்ஃபிடென்ஸை உயர்த்தி இன்னொருத்த கான்ஃபிடென்ஸை இறக்குற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அன்பு, பாசம், கான்ஃபிடென்ஸ் ஏற்றுறது, மோட்டிவேட் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி போய் சேரணும். இந்த வீட்டில் ஒருத்தருக்கு கம்மியாகவும் ஒருத்தருக்கு அதிகமாகவும் கொடுத்தது, ஒருத்தங்களுக்கு மைக்கை கழட்டிட்டு பேர் சொன்னது, ஒருத்தங்களுக்கு மைக்கை போட்டு பேர் சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லை, பிடிக்கல.
ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் நாமினேட் பண்ணேன் சார். சார் அப்போ நிஷா அண்ட் ஜித் ரமேஷ் ப்ரோக்குமே நான் சொன்னேன் சார், கவலைப்படாதீங்க, யூ கோயிங் டு பி ஃபைன், நீங்க கவலையப்படாத, நீ எங்கேயும் போக மாட்டேன். அதே தான் சிவானிக்கும் சொன்னேன். ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறது யாரு, என் கண்ணை பாரு. ரொம்ப அழகா இருக்கிறது யாரு, என் கண்ணை பாரு. ரொம்ப போல்டா இருக்கிறது யாரு, என் கண்ணை பாரு அப்படின்னு தான் அவங்களையும் நான் ஊக்குவிக்கிறேன் சார். அது ஓகே சார், இந்த கேம்ல தட் இஸ் ஃபேர். ஸோ ஐ வில் நாட் கான்ட்ரடிக்ட் தட். அது உங்களோட தாட், ஐ வில் அக்செப்ட் இட் வித் ஆல் ஹியூமிலிட்டி. கண்டிப்பா. அனிதாவின் கருத்து? நான் யோசிச்சது என்னன்னா, போன வாரம் வந்து அந்த ஜெயில் மேட்டர்ல என்னால நிஷாக்கா வந்து உள்ள போக வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. அண்ட் அது இல்லாம நிஷாக்கா வெளியவும் போயிட்டாங்க அந்த வாரம். ஒருவேளை அந்த கோவத்துல அந்த டீம்ல இருக்க கரெக்டா 4 பேரும் என் பேர் சொன்னாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் கேபியும் என் பேர் சொன்னா, சோமும் என் பேர் சொன்னாங்க, அர்ச்சனாக்காவும் என் பேர் சொன்னாங்க. சொல்லியா? ஓகே, அவரும் சொல்லல, இவங்களும் சொல்லல. ஓகே, அது இல்லாம ரியோ வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பேர் சொன்னாரு. சோ 2 பேரை சொல்லிட்டு என்னோட பிரச்சனை என்கிட்ட பேசிருக்கலாம். பட் அங்க நீ என்னோட பேர் எக்ஸ்ட்ராவா ஒன்னு சொல்லிட்டு ஆனா அனிதாவை பண்ணலன்னு சொல்லிட்டு போனாரு. சோ அதை நான் யோசிக்கும் போது மேபி நிஷாக்கா போன அந்த கோவத்திலயோ இல்ல இவளால தானே போனாங்க நினைச்சு சொன்னாங்களோன்னு ஒரு எனக்கு இருந்துச்சு. ரியோ சொன்னதும் உங்களுடைய கருத்து பதிவு மாதிரி ஒரு கருத்து தானே? அவர் சொன்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கூட உட்காந்து தனியாக அவர்கிட்ட நான் பேசினேன். இது நீங்க என்கிட்ட பேசி நம்மளே பேசியிருக்கலாம். நாமினேஷன்ல 2ன்னு சொல்லும்போது 3ஆவதா நீங்க பேர் சொன்னதுன்னு தான் சார் நான் பேசினேன். அன்னைக்கு நம்பர் கேம் கொஞ்சம் நடந்த மாதிரி தான் சார் இருக்கு. பிகாஸ் 2 வாட்டி ஒருத்தங்க பேரை சொல்லிட்டா அவங்க பேரை 3ஆவது வாட்டி யாரும் சொல்லல சார். பிகாஸ் 2 வாட்டி சொன்னாலே அவங்க பேர் வந்துடும் லிஸ்ட்ல. ஒரு வாட்டி சொன்னாதான் லிஸ்ட்ல வராது. ஸோ ஒருத்தர் பேரை 2 டைம் சொன்ன அப்புறம் 3rd டைமா யாரும் சொல்லலையோன்னு எனக்கு தோணுச்சு சார். அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எக்ஸாம்பிள் ஆஜித் பேர், யாருடைய பேர் குறிப்பிடப்படவில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆஜித் பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆரி சொல்லியிருந்தாரு, அப்புறம் நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நான் சொல்லலைன்னா வேற யாராவது ஆஜித் பேரை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. நான் சொன்னனால அவன் பேர் 2 டைம்ஸ் வந்துருச்சு, இப்போ அவன் லிஸ்ட்ல வந்துட்டான்னு மற்றவங்களும் ஆப்ஷன்ஸை மாத்திக்கிட்டாங்களோன்னு தோணுச்சு சார். ஆரி சார், நான் வந்து 2யுமே அட்ரஸ் பண்ணியிருக்கேன் சார். இந்த பக்கம் பாலாஜி, இப்போ சிவானியா இருக்கட்டும், ஆஜித்தா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், கருத்துக்கள் எங்கெல்லாம் ஒன்றா இருக்கோ அந்த ஒரு இடத்துல நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இடங்கள்ல அதை சொல்ல தான் பட்டிருக்கேன். ஸோ அந்த கேம் இப்போ இங்கே இருக்கும்போது பாலாஜிகிட்டையும் சொல்லியிருக்கேன். பாலாஜி எங்ககிட்ட சொல்லியிருக்காரு, ஆமா எனக்கு சிவானி எனக்கு அவங்க மேலே எனக்கு அன்பு இருக்குது, ஸோ நான் பண்ண மாட்டேன் நாமினேட், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் ஓப்பனாகவே எங்கிட்ட அது ஒத்துட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு டீம் செலக்ட் பண்ணும்போது கூட பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் டீம் யாரும் நீங்களே முடிவு பண்ணும்போது டக்குன்னு பாலாஜி எந்திரிச்சிட்டு இந்த 4 பேர் எங்கள் டீம் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தது. எல்லாரும் பகிர்ந்து பேர்த்துக்கலாமே, ஏன் திடீர்னு ஒரு 4 பேர் டக்குன்னு டிசைட் பண்ணி பண்ணார் அப்படிங்கிற கேள்வியும் எங்ககிட்ட இருந்தது. இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாம் இருக்கிற காலத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இங்கேயும் ஒன்று இருக்குது, நீ மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட எனக்கு பட்டுச்சுன்னா அங்கேயும் நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டைம் இந்த உரியடிக்கிற கேம்ல 4 பேர் ஏன் செலக்ட் பண்ணேன்னா, எந்த ஒரு டீம்ல வந்து உரியடிக்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன் வராது, இல்லை ஆஜித்தோ ரம்யாவையோ சிவானியோ அடிக்க வைக்கலாம் தான் நான் வந்து அந்த டீமை செலக்ட் பண்ணேன். மற்றபடி அதுக்கு பின்னாடி பெருசாக எந்த காரணமும் கிடையாது. அப்போது நட்புன்னு வரும்போது அந்த ஒரு ஃபன் டாஸ்க் நடந்தது சார் வெப் சீரிஸ் பற்றி. அதில் இவங்க 3 பேர் கூட தான் நான் சேர்ந்தேன், அனிதாக்கா, ஆரியன், நான் 3 பேர் தான் சேர்ந்தோம். அப்போது இந்த தாட் வந்து வரலையா? மற்றபடி அண்ணா வந்து சிவானி பற்றி நான் சொன்னது வந்து உண்மைதான். சொல்லிட்டு எனக்கு கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு சின்ன விஷயமே கேம் லெவல் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும்னு நான் சொன்னேன். அதுக்காக தான் அந்த விஷயத்தையே நான் சொன்னேன். ரம்யா பேர் சொல்லப்பட்ட போது ஒரு மாதிரி பார்த்தீங்களா, என்ன அதோடைய அர்த்தம்? நான் எந்த நம்பர் கேம்லயும் இல்லை, எந்த டீமா இருந்தாலும் அதுலயும் இல்லை சார். அதனால எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதை அவங்க அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் இப்படிதான். அதனால எனக்கு அதுல பெருசா இது இல்லை சார். அர்ச்சனா ஏதோ சார் 75 நாள் தாண்டி வந்துட்டோம் சார். ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ்லயாவது நாங்க 6 பேரா இருக்கும்போதும் சரி, இப்போ நாங்க 4 பேரா இருக்கும்போதும் சரி, எங்கேயாவது இந்த வாரம் நான் இவங்களை தான் நாமினேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஃபுட்டேஜ் இருக்கான்னு மட்டும் கேட்க சொல்லுங்க சார். அது வந்து இவங்க நம்புறாங்க நம்பல அப்படின்றது அப்பாற்பட்டது. பட் we have never discussed our nominations ever. உங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். இதே மாதிரி பாலாஜி, சிவானி நீங்க சொல்ல முடியுமா? 110% நான் சொல்ல முடியும், 200% சொல்ல முடியும். ஓகே, அவங்க சிவானி கிட்ட மட்டும் இல்ல, இந்த வீட்ல நான் யார்கிட்டயுமே அதை டிஸ்கஸ் பண்ண 200% சொல்ல முடியும். கண்டிப்பா யார்கிட்டயுமே அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணதில்லை. ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் இந்த வீட்ல. அதனால நான் அது பண்ணதே கிடையாது. அதான் டிஸ்கஸே பண்ண வேண்டாம், உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குன்னு வச்சுக்கலாமா? அதை எப்படி வச்சுக்கிறது? அது என்னுடைய புரிதல், அதே புரிதல் நான் எல்லாரையும் சொல்றேன், உங்க 2 பேரையும் மட்டும் சொல்றேன்ல. கண்டிப்பா அப்படி வச்சுக்கலாம். ரைட், ஓகே. நான் சரி, நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், வள்ளலார் மாதிரி தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னு. அதில் வந்து இந்த ராத்திரியெல்லாம் விழித்திரு கரெக்டாக பண்ணிடுறீங்க, அப்போ பசித்திருவும் பண்ணிடுறீங்க. பட் இந்த தனித்திரு தான் இன்னும்
நிகழவில்லை. இறுதிப் போட்டி மிக அருகில் இருக்கிறது. அனிதா என்ன சொல்கிறார்? சார் முன்னாடியே பேச வேண்டியது கொஞ்சம் லேட்டா பேசுறேன், சாரி சார். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், அர்ச்சனாக்கா வந்து முன்னிலைப்படுத்துறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்ல பேசும்போது அப்படிதான் நடக்குதோன்னு நினைச்சிருக்கேன். ஆனா இந்த வாட்டி வந்து பாலாவும் அதை பண்ணாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாரம் தோணுச்சு சார். பாலா வந்து சிவானியும் ஆஜித்தையும் வந்து முன்னிலைப்படுத்தி கேம் ஆடுற மாதிரியும் அவங்க ரெண்டு பேரையும் வந்து அவர் கூடவே கொஞ்சம் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிற மாதிரியும் எனக்கு இந்த வாரம் தோணுச்சு. ஏன்னா டீமை வந்து நீங்களா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, உரியடி கேம்ல வந்து நீங்களா டீமை டிஸ்கஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்கன்னு தான் எழுதி இருந்தது. பட் வந்து பாலா டப்புன்னு எழுந்து நின்னுட்டு நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா சிவானி ஆஜித்தையும் ரம்யாவும் செலக்ட் பண்ணாங்க. சோ ரம்யா எனக்கு தெரியல, பட் சிவானி ஆஜித்தையும் செலக்ட் பண்ணது அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்கள வின் பண்ணி வைக்கணும். பிகாஸ் அவங்க இந்த வாட்டி நாமினேஷன்ல வேற இருக்காங்க. அது இல்லாம ஆஜித்தை வந்து உரியடிக்க வச்சது, போன வாட்டி சிவானியை வந்து அந்த அந்த முடியில தொங்குறது வந்து சிவானியை தொங்குறியான்னு அவர் கேட்டது எல்லாமே அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாரோன்னு எனக்கு இந்த வாரம் தோணுச்சு சார். என்ன பாலாஜி? சோமியும் தான் தொங்குறியான்னு கேட்டேன், அவனை முன்னிலைப்படுத்துறேன்னா. ரம்யா வந்தா உரி அடிக்கிறீங்களான்னு கேட்டேன், அவங்கள முன்னிலைப்படுத்துறேன்னா. ஆஜித் வந்து செகண்ட் ஆப்ஷனு. செகண்ட் ஆர்ஜித் வந்தான், அவன் 3 செகண்ட்ல உரி அடிப்பான்னு எனக்கு தெரியுமா? என்ன உரி அடிக்கிற எக்ஸ்பர்ட்டாடா சொன்னியா? என்ன அறை? அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மர் போது அவர் சிவானியை ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணாரு. பட் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லி இப்போ ஓய் வரைக்கும் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏன்னா பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு கொடுத்த ரீசன் அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எங்களுக்குள்ள ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டோம் நாங்கள் வந்து ஃபாக்ஸாக இருக்கும் போது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதே ரூல்ஸை மதிக்காதனால தான் நான் கேபிக்கு வந்து இதில் கொடுத்தேன், சுவாரஸ்யம் இல்லாத இதில். வேற எந்த ரீசனுமே கிடையாது சார். முக்கியமான ஒரு பாயிண்ட் சார், அவர் இந்த தடவை வந்து ஓய்வரைக்கான அந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது அனிதாவுக்கு சொன்ன காரணம் முற்றிலும் வந்து ஒரு பர்சனலாக தவறான ஒரு காரணமாக இருந்தது சார். ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் ஓடி போய் டாய்லெட்டுக்கு அவங்க போகணுன்னு தான் ஓடினாங்க, எங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும்னு. போய் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னது அவங்க அன்னைக்கு தான் அவங்களோட டேனே வருது. ஆனால் அவர் வந்து அன்னைக்கு இரவு தான் அவங்க பண்ண வேண்டியது இருந்தது. அதை சொல்லி பண்ணது அந்த 2 வாரங்களாவே எனக்கு அதுக்கு முன்னாடி சொன்ன ரீசன் எல்லாமே பர்சனல் ரீசனாக நிறைய இருந்ததா ஒரு தோற்றம் இருந்தது. 3 நாள் ஆயிருந்தது பிக் பாஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் போது யார் சுவாரஸ்யம் இல்லாத நபர் அப்படின்ட்டு கேட்டாரு. நாங்க டீம் பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரம்யா பாத்ரூம் கழுவ போறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அனிதாக்கா எந்திரிச்சு எனக்கு கழுவ தெரியாது, நான் பார்த்து கத்துக்கிறேன்னாங்க. பார்த்து கத்துக்க எந்த முயற்சியும் அவங்க போடாதனால தான் நான் நாமினேட் பண்ணேன். மற்றபடி எந்த ஒரு பர்சனல் ரீசனும் கிடையாது. எனக்கு என்ன சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல சார். பாத்ரூம் டீம்ல என்ன சேர்த்துக்கலாம், நான் கை தூக்குவேன், மத்தவங்க இருப்பாங்க. சோ எப்பவுமே ஹவுஸ் கீப்பிங் குக்கிங்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால நான் போனது இல்ல, மத்தபடி எதுவும் இல்ல. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் இந்த ரீசன் சொல்லுவாரு அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் குக்கிங் அண்ட் வெசல் வாஷிங்ல இருந்தாரு அண்ட் டீ மாத்துறதுக்கு கேட்டாரு. பின்ன அந்த ரீசன் அனிதாவை சொல்லும் போது அவர் அந்த ரீசன் அவருக்கே பொருத்தி பார்த்திருக்கலாம். சோ அனிதாக்கு சொன்ன ரீசன் நான் அக்செப்ட் பண்ணல. ஆக்சுவலி கண்டிப்பா அந்த ஒரு ரீசன் வச்சு நான் நாமினேட் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா நான் வந்து பாத்ரூம் கழுவதை பார்த்து கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த முயற்சியும் போடலன்னா கண்டிப்பா அது அவங்க கத்துக்கல, அவங்க டர்ன்ல வேலை செய்யலன்னா நாமினேட் பண்ணலாம். சோ அதனால நான் சொன்னேன். பட் ஷிவானி வந்து வெசல் வாஷிங்கில் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சாங்க இல்லையா ரம்யா? அவங்க வந்து சொன்னது என்னன்னா, என் மைண்ட் செட் வந்து குக்கிங்க்கு இல்ல இந்த வீக், நான் வெசல் வாஷிங்க்கு பண்ணிடுறேன், நான் தனியா பண்றது கூட ஓகேன்னு சொன்னாங்க. அப்படி வந்து ஒருத்தங்க மேல பர்டனும் போட முடியாது. அண்ட் குக்கிங்ல இருக்கிறவங்க அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தா மத்த 5 பேரையும் அதை எஃபெக்ட் பண்ணும், மத்த 10 பேருக்கும் ஃபுட் எஃபெக்ட் பண்ணும். சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வீக் கேப்டனா இருக்கும் போதும் குக்கிங் டீம்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது, இந்த வாட்டியும் வந்தது. சோ பிரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் வெசல் வாஷிங்ல போட்டு. ஓகே, இப்ப பாலாஜி அவர் கவனித்ததை கருத்தாக சொல்லி இருக்கிறார். ஆனா அனிதா வந்து ஓய்வறைக்கு போகவில்லை. அதனால இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் வேணாமோ அப்படின்னு தோணுது. இப்ப நான் சொல்ல வந்தது என்னவென்றால், இறுதி கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வள்ளலார் விஷயம் சொன்னேன் இல்லையா, அதில் கொஞ்சம் நீங்கள் தனித்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.